வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமுக்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு தான். அதாவது சிந்துவெளி நாகரிகம் 6ஆம் வகுப்போட அலகு 3 பருவம் 1ஓட இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதாவது சிந்துவெளி நாகரிகம் இப்போ நம்ம நிறையா விதத்தில் நம்ம வளர்ந்துட்டு வரோங்க. நிறைய நாகரிகம் வளர்ந்துட்டே வருது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் எந்த மாதிரியான நாகரிகங்கள் எப்படி தோன்றுச்சுன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கற்றல் நோக்கங்கள், அதாவது ஒவ்வொரு பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே நமக்கு கற்றல் நோக்கம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இந்த பாடத்தை கற்றுக்கிறது வழியாக நமக்கு என்னென்ன தெரிய வரும்ன்றதை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது சிந்துவெளி நாகரிகத்துக்கும் பிற சமகால நாகரிகத்துக்கும் உள்ள தொடர்பை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்புறம் ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகமா அப்படின்றதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்புறம் இந்த அந்த காலகட்டத்தில் இருந்த மக்களுடைய நாகரிகத்தை பற்றி, அதுக்கப்புறம் சிந்துவெளி நாகரிகம் எங்கெங்கே இருந்துச்சு, அது நம்மளுடைய நில வரைபடத்தில் எங்கெங்கே இருக்குன்றதை தான் நாம் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அதாவது இது நிறையா நாகரிகங்கள் இருக்குது. சிந்துவெளி நாகரிகம், அப்புறம் மெசபடோமியா நாகரிகம், எகிப்திய நாகரிகம், சைனீஸ் நாகரிகம், இந்த மாதிரி நாகரிகங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு சிந்துவெளி நாகரிகம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது சிந்துவெளி நாகரிகத்துடைய காலக்கோடு, அந்த பொதுவாக 4 நாகரிகம் சொன்னோம் இல்லையா, அந்த 4 நாகரிகங்களின் காலக்கூட தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. மெசபடோமியா நாகரிகம், அதுதான் பழமை வாய்ந்த நாகரிகம். அதுக்கப்புறம் சிந்துவெளி நாகரிகம், அடுத்தது எகிப்திய நாகரிகம், அடுத்தது சீன நாகரிகம். அதனுடைய ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அங்கே பாயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நில வரைபடத்தில் எந்தெந்த இடத்துல இருந்துச்சுன்றது தான் அவங்க அங்கே பாயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நேரத்துமே ஒவ்வொரு நாகரிகத்தை குறிக்கிறது. நீங்கள் அது நிலை வரைபடத்தில் எங்கெங்கே அவங்க பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. எல்லா நாகரிகமே எங்கே இருந்து ஆரம்பமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நதிக்கரை ஓரமாக இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழுக்களாக வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த குழுக்கள்லேருந்து சமுதாயம் உருவாகுச்சு. அதுக்கு பின்னாடி தான் அந்த சமுதாயம் தான் காலப்போக்கில் நாகரிகமாக மாறுச்சு. மக்கள் ஏன் நதிக்கரை ஓரம் குடியேறினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வளமான மண் இருந்துச்சு. அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு வளமான மண் இருந்துச்சு. அப்புறம் அந்த ஆறுகளில் பாயிற தண்ணியை குடிக்கிறதுக்கோ இல்லை கால்நடைகளோ நமக்கு நீர் தேவையை பூர்த்தி பண்ண அதனை நோக்கி பயணம் பண்ணாங்க. அடுத்தது போக்குவரத்துக்கு ஏற்ற வழியாகவும் இது இருந்துச்சு. அதாவது இந்த நாட்டிலேருந்து மற்ற நாட்டுக்கு கால்நடையாக போடுறத விட ஆறு வழியாக போகும்போது நமக்கு கொஞ்சம் சுலபமாக இருந்துச்சு. அதனால தான் மக்கள் அதனை தேடி போனாங்க. அடுத்தது ஹரப்பான்றது ஒரு நகரம். ஆனால் அது இப்போ இல்லை, அழிஞ்சிருச்சு. ஹரப்பா நாகரிகத்தில் இடுபாடுகள்னால் இப்போ இறந்தவங்களுடைய பிணத்தை புதைப்பாங்க இல்லையா, அதுதான் இடுபாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது முதல்ல சார்லஸ் மேசன் அப்படின்றவங்க தான் அவங்களுடைய நூலில் அவங்க ஒரு ஆங்கிலேயர், அவங்க நூலில் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிகிற ஒரு படை வீரருமே ஆகும். அப்புறம் ஆராய்ச்சியாளர். அவர் இப்போ இருக்கிற பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில், அதாவது இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிற இந்தியாவோட வடமேற்கு பகுதியில் இருக்கிற இடத்த பார்வையிடும் போது அவங்க அந்த காலத்தில் அவங்க பார்வையிட்டாங்க. பட் அது எங்கே இருக்குன்னு நமக்கு புரியணுன்றதுக்கோசரம் இந்த காலத்தில் அந்த இடம் எங்கே இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அங்கே செங்கல் திட்டுகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க நூலில் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் அந்த பாழடைந்த செங்கோட்டைகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலை மேலே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல்
அது உயரமான க உயரமா கட்டியிருக்காங்க செங்கற்கள வச்சு. இத வந்து ம் ஹரப்பா நாகரிகம் இருந்ததுக்கான ஒரு முதல் வரலாற்று ஆதாரமே இவரு குடுத்தது தான். சார்லஸ் மேசன் சொன்னது தான். அப்புறம் 1856ல பொறியாளர்கள் வந்து லாகூருக்கும், கராச்சிக்கும் ரயில்வே ட்ராக் அதாவது ரயில் பாதை அமைக்கிறாங்க. அவங்க வந்து அந்த பாதை அமைக்கிறதுக்கு தோண்டும்போது அங்க வந்து செங்கற்கள் இருக்கு. ஆனா, அவங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியாததுனால, அந்த செங்கற்கள வந்து அந்த ரயில் பாதை அமைக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்து ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்கள அகழாய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு அந்த இடத்துல இப்படி ஒரு நகரம் இருந்ததுக்கான பகுதிகள், எஞ்சிய பகுதிகள் பாதி அழிஞ்சு மீதி இருக்கும் இல்லையா? அத வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் நாகரிகன்ற வார்த்தை வந்து பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் அதிலிருந்து தான் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிவிஸ்க்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நகரம் என்பதாகும். அடுத்தது 1924ல இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் அவங்க வந்து ஹரப்பாவுக்கும், மொஹஞ்சதாரோக்கும் இடையே ஒரு பொதுவான ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அவங்க என்ன முடிவுக்கு வராங்கன்னா, இப்ப ஹரப்பாவும், மொஹஞ்சதாரோவும் ஏதோ ஒரு பெரிய நகரத்துடைய 2 வெவ்வேறு பகுதிகள் அப்படின்றத அதாவது அப்படின்னு அவங்களே ஒரு முடிவுக்கு வராங்க. அப்புறம் ஹரப்பாவுலயும், மொஹஞ்சதாரோவுலயும் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? அந்த பொருட்களுக்கு இடையே வந்து ஒரு சில வேறுபாடுகள் இருக்கு. அத வச்சு ஹரப்பா நாகரிகம் வந்து மொஹஞ்சதாரோ நாகரிகத்தோட முந்தைய நாகரிகம் வந்து ஹரப்பா அப்படின்றத அவங்க முடிவு பண்றாங்க. ஏஎஸ்ஐ அதாவது இந்திய தொல்லியல் துறை ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1869ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்ற நில அளவையாளர் உதவியோட இது வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது. அதாவது நிறுவப்படுது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுதில்லியில இருக்கு. கால வரையறை அதாவது புவி எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு ஆசியா. காலப்பகுதி அதாவது எந்த காலம் அப்படின்னு சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்கல காலம். காலம் வந்து பொது ஆண்டு முன் 3300லிருந்து 1900 வரைக்கும் இருக்கு. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலியமா இந்த வயதை வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,00,000 சதுர கிலோமீட்டர். நகரங்கள்னு பார்த்தீங்கன்னா 6 பெரிய நகரங்கள்ல இருக்கு. கிராமங்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல வந்து இந்த நாகரிகம் வந்து இருக்கு. அடுத்தது வெண்கல காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில வந்து மக்கள் பயன்படுத்திய பொருள் வந்து வெண்கலம். அதனால தான் அத வெண்கல காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆர்க்கியாலஜிஸ்ட் இருக்காங்க இல்லையா? தொல்லியல் துறையை சேர்ந்தவங்க. அவங்க எப்படி புதைந்த நகரத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க செய்யும்போது செங்கற்களோ, இல்ல கற்களோ, உடைந்த பானை ஓடுகள் இந்த மாரி இருக்கிறத வச்சு அவங்க அந்த காலத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இங்க ஒரு நகரம் இருந்திருக்கலாம் அப்படின்றத. அப்புறம் பண்டைய இலக்கிய ஆதாரங்கள பயன்படுத்தியுமே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் வான்வெளி புகைப்படம் மூலம் புதையுண்ட நகரங்கள் அப்புறம் அந்த இடங்களுடைய மேற்பரப்ப கண்டறிந்து கொள்கிறார்கள். அதாவது சேட்டிலைட் நமக்கு ஃபோட்டோ புடிச்சு அனுப்பும் இல்லையா? ஒரு சில இப்போ ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணுறது வந்து நம்ம ப்ரெசென்ட்ல எப்படி இருக்குன்றத இப்போ ஒரு 6 மாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு டைம் அது வந்து அப்டேட் பண்ணும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடுலேருந்து கிளியரன்ஸாக தெரியும். அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிலத்தடி ஆய்வு செய்ய காந்தப்புல வருடிய அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது மேக்னெட்டிக் ஸ்கேனரை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எஞ்சிய தொல்பொருள் இருக்கு இல்லையா? அதாவது மண்ணுக்குள்ளார புதைஞ்சிருக்கிறது இல்லையா? அது இருக்கா இல்லையான்றத கருவி மூலமும் அவங்க ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறாங்க. இருக்கா இல்லையான்றத. அது வந்து தொலை நுண்ணுணர்வு முறை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை. ஏன் இந்த ஹரப்பா நாகரிகம் வந்து பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்த சிறப்பம்சமே திட்டமிட்ட நகரம். அதாவது அவங்க ஒரு நகரத்த வந்து திட்டமிட்டு அவங்க உருவாக்குறாங்க.
அது எப்படி இவங்க உருவாக்கியிருக்காங்கன்றத தான் இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஹரப்பா நகரின் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகள். அவங்க 2 பகுதியா பிரிச்சு அத நல்லா பிளான் பண்ணி அவங்க உருவாக்கியிருக்காங்க. அதாவது நகருக்கு மேற்கு பகுதியில வந்து அதாவது கொஞ்சம் உயரமா இருக்கிற இடத்துல அ கோட்டை அப்படின்னு அத சொல்றாங்க. உயரமா இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா? அந்த இடத்த வந்து அவங்க கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. நகர அ நிர்வ நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து அத பயன்படுத்துறாங்க அந்த இடத்த. அப்புறம் அங்க ம தானிய கிடங்குகள் அதாவது தானியத்த சேகரிக்க வைக்கிறது, அப்புறம் பெருங்குளம் இதெல்லாம் இந்த இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் கீழ்நகர அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நகரத்தின் கிழக்கு பகுதியில இருக்கு. கொஞ்சம் அது வந்து மேடா இருக்குன்னா, இது கொஞ்சம் பள்ளமா இருக்கு. தாழ்ந்த பகுதியா இருக்கு. இங்க வந்து பரப்பளவு வந்து நல்லா பெருசா இருக்கு. அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் வசிக்கிறதுக்கான இடமா இத பயன்படுத்துறாங்க. அடுத்தது மெஹரகர். இது வந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மெஹரிக்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். அதாவது கற்கால மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க வாழ்ந்த இடம். இது இப்ப எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் நாட்டுல பலூச்சிஸ்தான் மாநிலத்தில போலன் ஆற்று பள்ளத்தாக்குல வந்து இது அமைஞ்சிருக்கு. அதாவது இப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்தில அந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, இது நடந்தது வந்து அந்த புதிய கற்கால மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மக்கள் வாழ்ந்த காலகட்டத்த வந்து ஒவ்வொரு வகையா பிரிப்பாங்க. அந்த மாரி கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடத்த தான் இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ம இது வந்து மக்கள் தொடக்க காலத்துல வாழ்ந்த இடமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க வந்து மக்கள் வேளாண்மையோ, கால்நடை வளர்ப்போ இந்த மாரியான விஷயங்கள்ல வந்து ஈடுபட்டிருக்கிறதுக்கு நமக்கு சான்றுமே அங்க கிடைச்சிருக்கு. அதாவது பொது ஆண்டு முன் 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹரிகர் நகரத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 7000 இயர்க்கு முன் அதாவது அந்த காலகட்டத்திலேயே கிமு 7000 காலகட்டத்திலேயே அவங்க வந்து இந்த நாகரிகத்துக்கு வந்து பழகியிருக்காங்கன்றது தான் அதில அவங்க சொல்ல வராங்க. அடுத்தது தெருக்களும் வீடுகளும். அதாவது தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பை கொண்டு இருந்துச்சு. தெருக்கள் வந்து நேரா தான் அவங்க அமைச்சிருந்தாங்க. அதாவது வடக்கு தெற்காவோ, இல்ல கிழக்கு மேற்காவோ இந்த மாரி தெருக்கள் நேராக தான் அமைச்சிருந்தாங்க. அது எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும் படியும் இருந்தது. அதாவது இப்ப 2 தெருக்கள் இருக்குன்னா, அதுக்கு நடுவுல நம்ம கிராஸா ஒரு தெருக்கள் நம்மளுடைய பழக்கத்துக்காக நம்மளுடைய ஒரு வேலை இந்த தெருவுலேருந்து அந்த தெருவுக்கு போகணும்னா சுத்தின்னு போகிறதுக்கு பதில் நடுவுல ஒரு கிராஸா ஒரு வழி ஏற்படுத்திக்கிறாங்க இல்லையா? அந்த மாரி குறுக்காவுமே தெருக்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சாலைகள் வந்து ரொம்ப அகலமா ரோடுகள் வந்து அகலமா, வளைவு வந்து நல்ல அ ம் ஆம் வளைவான முனைகள கொண்டு இருந்துச்சு. அதாவது நேரா போய் கிராஸ் பண்ணாம அப்படியே வளைஞ்சு இப்போ மலையில வளைஞ்சு வளைஞ்சு போகும் இல்லையா? அந்த மாரி வளைஞ்ச முனைகள கொண்டதா இருந்துச்சு. வீடுகள் வந்து தெருக்கள் இருக்கு இல்லையா? அதுக்கு 2 பக்கமும் சீரா அமைக்கப்பட்டிருந்தது. வீடுகள் பார்த்தீங்கன்னா, 1 இல்லன்னா 2 அடுக்கு மாடிகளா அவங்க கா கட்டியிருந்தாங்க. அப்புறம் பெரும்பாலான வீட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய அறைகள் கொண்டு இருந்தது. இந்த காலத்தில எப்படி நெறைய அறைகள் இருக்கோ, அந்த மாரி அந்த காலத்திலயுமே நெறைய அறைகள் இருந்திருக்கு. அதாவது ஒரு முற்றம், கிணறு, கழிவறை, குளியலறை இந்த மாரி தனித்தனியா அவங்க கட்டியிருக்காங்க. அப்புறம் வீடுகள் கட்டுறதுக்கு வந்து சுட்ட செங்கற்கள், சுண்ணாம்பு கலவை இத வச்சு கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சூரிய வெப்பத்தில உலரப்பட்ட செங்கற்களுமே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க கட்டியிருக்க அந்த கட்டுறதுக்கு யூஸ் பண்ண கற்களுடைய அளவு பார்த்தீங்கன்னா, ஒரே சீரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க கட்டியிருக்காங்கல்ல, அந்த கூரைகள் வந்து சமதளமாக இருந்தது. அதாவது ஒரே சமனா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அங்க அரண்மனையோ, இல்ல வழிபாட்டு தடங்களோ எதுவுமே இருந்ததுக்கான தடயங்கள் நமக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் கட்டிடங்கள் கட்டுவதற்கு எதற்கு சுட்ட செங்கற்கள பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப வலுவானதா இருக்கும். அப்புறம் கடினமானதா இருக்கும். அந்த கற்கள் வந்து நிறைய நாளைக்கு நிலைத்து நிற்கும். நெருப்ப
நெருப்புலேயும் நல்லா நிலைத்திருக்கும். நீர் பட்டாலும் கரையாது. அதனால தான் மக்கள் வந்து சுட்ட செங்கற்கள பயன்படுத்துனாங்க. கழிவுநீர் அமைப்பு. அதாவது கிட்டத்தட்ட அதாவது அந்த காலகட்டத்திலயுமே எல்லா நகரத்துலயுமே அதாவது மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்துச்சு. அதாவது இந்த காலத்துல இருக்கிற மாரி ஓப்பன் ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லாம க்ளோஸ்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்துச்சு. அதாவது மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் இருந்துச்சு. அந்த வடிகால வந்து மூடுறதுக்கு செங்கற்கள், அப்புறம் கல்தட்டை இந்த மாரி இத வந்து அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க. அப்புறம் வடிகால் அந்த கழிவுநீர் போகுது இல்லையா? அது வெளியேத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில வந்து அத வெளிய அனுப்புறதுக்கான துளைகளுமே இருந்துச்சு. அப்புறம் எல்லா வீட்டிலயுமே இருக்கிற கழிவு நீருமே ஒவ்வொரு தெரு வழியாவும் போய் ஒரு முக்கியமான வடிகால்ல வந்து சேரும். அதாவது எல்லா தெருவுலுமே இருக்கிற அந்த கால்வாய் மூலியமா வந்து பெரிய கால்வாய் போகும் இல்லையா? தெருக்கள்ல இருந்து இப்ப இப்ப எல்லா தெருக்கள்ல இருக்கிற தண்ணி போய் ஒரே இடத்துல சேர்ந்து அந்த தண்ணி வந்து வேற இடத்துக்கு போகும். அடுத்தது ஒவ்வொரு வீட்லயுமே திடக்கழிவு வந்து தேங்குறதுக்கு தனியா அதுக்கு கட்டியிருப்பாங்க. அதிலிருந்து வெறும் நீர் மட்டும் தான் வெளியே போச்சே தவிர அந்த திடக்கழிவுகள் போகவில்லை. அடுத்தது பெருங்குளம். இந்த பெருங்குளம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசா இருந்துச்சு. செவ்வக வடிவத்துல இருந்துச்சு. இது வந்து நீர் தேக்கம். அதாவது தண்ணீர் வந்து நம்ப அதுக்குள்ள இப்ப இருக்கிற இது சொல்றாங்களே ஸ்விம்மிங் பூல் அந்த மாரி அந்த காலத்துல இருந்தது இந்த பெருங்குளம். இதில் வந்து படிக்கட்டுகளுமே இருந்துச்சு. தண்ணீர் வந்து வெளியே போகாத மாரி அவங்க அந்த பெரிய குளத்த வந்து கட்டி வச்சிருந்தாங்க. இதுக்கு வந்து சுட்ட செங்கற்கள பயன்படுத்துனாங்க. அப்புறம் நீர் வந்து வெளியே கசியாம இருக்கணும் அப்படின்றதுக்காக இயற்கை தார வச்சு அவங்க அத பூசியிருந்தாங்க. அப்புறம் வடபுறத்துலயும், தென்புறத்துலயும் குளத்திற்கு செல்ற படிக்கட்டு இருந்துச்சு. இப்போ உள்ளார வந்து இறங்கிட்டு திரும்ப மேலே போறதுக்கு படிக்கட்டு வச்சிருக்காங்க இல்லையா? அந்த மாரியான படிக்கட்டு அப்பயே அமைச்சிருக்காங்க. அப்புறம் குளத்தின் பக்கவாட்டு 3 புறமும் அறைகள் இருந்துச்சு. அவங்க குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸு மாத்துறதுக்கான அறைகளுமே இருந்துச்சு. அங்கே பக்கம் இருக்கிற கிணத்துலேருந்து தண்ணி இந்த குளத்துக்கு வர்றதுக்குமே வழி பண்ணியிருந்தாங்க. அதே மாரி அவங்க யூஸ் பண்ண தண்ணி வெளியே போகிறதுக்கான வழியுமே அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க. அடுத்தது தானிய களஞ்சியம். தானிய களஞ்சியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தானியத்தை அதாவது சேமித்து வைக்கிற இடம். இது வந்து செங்கற்கள வந்து அடியில, சைட்ல எல்லாம் போட்டு கொஞ்சம் பெருசா ஏன்னா நிறையா தானியங்கள் இருக்கும் இல்லையா? அத சேமிக்கிறதுக்காக நல்லா பெருசா உறுதியா கட்டியிருந்தாங்க. இந்த தானியங்கள் வந்து என்னென்ன தானியங்கள் அப்படி சேர்த்து வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள்ளு, பருப்பு. இது அங்க நமக்கு தோண்டும்போது இது சிந்தின பொருட்கள் தான் நமக்கு கிடைச்சது. அடுத்தது செங்கற்கள். அதாவது செங்கற்கள வச்சு கட்டுன தானிய களஞ்சியம் வந்து இன்னைக்குமே அதாவது அந்த கல்ல வச்சு யூஸ் பண்ணி கட்டின அந்த தானிய களஞ்சியம் வந்து இன்னைக்குமே ஹரியானா மாநிலத்தில உள்ள ராகி கற்கள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாபெரும் கட்டிடங்கள். அதாவது மொஹஞ்சதாரோல இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டடம். இங்க வந்து இது வந்து கூட்டு அரங்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 200 தூண்கள அதுவும் 4 வரிசை கொண்டு அவங்க இந்த கூட்டத்த வந்து அதாவது இந்த கட்டிடம் வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது வணிகம் மற்றும் போக்குவரத்து. ஹரப்பா மக்கள் வந்து பெரும் வணிகர்கள். அவங்க வந்து வணிகம் அதிகமா செய்வாங்க. அங்க வந்து அவங்களுக்கு நல்ல குவாலிட்டியான தரப்படுத்தப்பட்ட எடைகள், அப்புறம் அளவுகள் வந்து அவங்க பயன்படுத்துனாங்க. அந்த பொருட்களுடைய நீளத்த அளவிடுறதுக்கு அவங்க அளவு குச்சிகளையுமே வச்சிருந்தாங்க. அப்புறம் அவங்க யூஸ் பண்ண சக்கர வண்டிய பார்த்தீங்கன்னா, அந்த சக்கரத்த வந்து அரைக்கால் செய்யாத அரக்க யூஸ் பண்ணாம திடமான சக்கரமா அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க.
அடுத்தது மெசொப்பொட்டேமியாவோட விரிவான கடல் வணிகம் நடந்ததுக்கான ஒரு சில தடயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது சிந்துவெளி முத்திரை, அதாவது தற்கால ஈராக் மற்றும் சிரியா ஆகிய பகுதி இருக்கு இல்லையா? இது வந்து அந்த காலத்தில் மெசொப்பொட்டேமியா, சுமேர் பகுதியை தான் இந்த காலத்தில் நம்ம இப்படி பிரித்து நம்ம ஆட்சி செய்கிறோம். பட் அந்த காலத்தில் வந்து சுமேர் பகுதியை தான் இதை சொல்லியிருந்தாங்க. அந்த சுமேர் பகுதியில் ச சிந்து சமவெளி நாகரிகத்தை சேர்ந்த முத்திரை பதிச்ச அவங்களுக்கு பொருட்கள் வந்து அங்கே கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுமேரியா அந்த நாட்டில் இருக்கிற அக்காட்டிய பேரரசுக்கு உட்பட்ட அரசர் நாராம்சிப் அவங்க வந்து சிந்துவெளி பகுதியில் மெலுக்கான்ற இடத்துல இருந்து அணிகலன்கள் வாங்கிட்டு போனதுக்கான ஒரு சில வரலாறுமே நமக்கு பதிச்சிருக்காங்க. அடுத்தது பாரசீக வளைகுடா. அது மட்டும் இல்லாமல் மெசொப்பொட்டேமியாவில் கண்டுபிடிச்ச மாதிரியான ஒரு உருளை வடிவ முத்திரை வந்து சிந்து பகுதியிலையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வச்சு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 பகுதியிலையுமே வணிகம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மெசொப்பொட்டேமியாவுக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் ஒரு சில வணிகங்கள் நடந்தது அப்படின்றத அவங்க உறுதி பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற முத்திரை அங்கேயும் கிடச்சிருக்கு இல்லையா? அதனால் அவங்க போக்குவரத்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ உலக நில வரைபடத்தில் பார்த்திங்கன்னா 2மே எவ்வளோ தொலைவில் இருக்குது. அப்போ எப்படி அவங்க நடந்து போய் பண்ணியிருக்க முடியுமா? கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க அங்கே ஏதோ ஒரு வழியாக போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஆனால் ரொம்ப தொலைவு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. வாகனம் அந்த மாதிரி இருக்குது. பட் அந்த காலத்தில் எதுவுமே இல்லை இல்லையா? ஆனால் அந்த காலத்துலேயே அவங்க வணிகம் பண்ணியிருக்காங்க. அந்த முத்திரை அங்கே இருக்குன்றதுக்கான ஒரு சில தடயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற குஜராத்தில் லோத்தல் கப்பல் கட்டும் தளம், அங்கே வந்து அப்படி ஒரு தளம் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வச்சு கடல் வணிகமே நடந்திருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்துகிறாங்க. கப்பல் கட்டும் தளம் லோத்தல். அதாவது லோத்தல் என்ற இடம் வந்து குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. அதாவது சபர்மதின்ற நதியோட துணை ஆறு இருக்கும் இல்லையா? அதனுடைய நதிக்கரையில் இந்த மாதிரி ஒரு இது இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது மொஹஞ்சதாரோவோட தலைவர். அங்கே ஒரு சிலை கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு ஆண் சிலை வந்து அமர்ந்த நிலையில் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா ஒரு கட்டிடத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க அந்த சிலையோட நெற்றியில் பார்த்திங்கன்னா ஒரு தலைப்படைப்புடன், அதாவது அவங்க ஏதோ தலையில் அந்த நெற்றியில் வச்சுருக்காங்க. அப்புறம் வலது கை மேற்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய அணிகலன் அணிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தலைமுடியும் நல்லா அழகாக சீவிருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய அதாவது தாடி இருக்கு இல்லையா? அதுவுமே நல்லா அவங்க ட்ரிம் பண்ணி பர்ஃபெக்டாக இருந்திருக்காங்க. அப்புறம் காது கீழே வந்து 2 துளைகள் காணப்படுது. இது எதற்காக அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தலையிலிருந்து ஏதாவது அணிகலன் அணியும் போது அங்கே சேர்த்து அணிவதற்காக அவங்க 2 துளைகள் இட்டிருக்காங்க. அப்புறம் இடது தோள் மேலே வந்து ஒரு போர்வை போத்திருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பூக்களாலும் வளையங்களாலும் அலங்காரப்படுத்தப்பட்ட ஒரு போர்வை மாதிரி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இதை வந்து இப்பயுமே அந்த இடத்துல இருக்கிற மக்கள் வந்து அந்த மாடல், அந்த டிசைன் போர்வை வந்து போத்திருக்காங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தொழில்நுட்பம். சிந்துவெளி நாகரிக மக்கள் வந்து அதாவது அளவீடுகள், எடைகள் வந்து பயன்படுத்தினாங்க. குஜராத் மாநிலத்தில் ஒரு தந்தத்தாலான அளவுகோல் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து 1704 மில்லிமீட்டர். அவ்வளோ மைனூட்டாக நம்மளுக்கு அவ்வளோ சிறிய அளவை கொண்ட ஒரு அளவுகோல் வந்து நம்ம எவ்வளவோ அளவுகோல் வச்சுருக்கோங்க. ஆனாலும் அந்த அளவுகோல் மட்டும்தான் சிறிய அளவுகளை கொண்ட அளவுகோலாக இன்ன வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் மனிதர்களால் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செம்பை வச்சு தான் மக்கள் உலோகங்களோ அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த செம்பலான பொருட்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, மொஹஞ்சதாரோல வெண்கலத்தாலான ஒரு சிறிய பெண் சிலை கிடைச்சிருக்கு. அதனை வந்து நடன மாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிலைய பார்த்த சர் ஜான் மார்ஷல் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரியான ஒரு சிலை வந்து அந்த காலத்துல அவங்க எப்படி உருவாக்கியிருப்பாங்கன்றத வந்து அந்த காலகட்டத்த சேர்ந்ததா இருக்குமான்றதவே அவங்களால நம்ப முடியல. ஆனா, இவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிரேக்க காலம் வரையிலுமே இந்த மாரியான ஒரு சிலை கிடையாது. அதனால இது கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன் அதுக்கு முன்னாடி செய்யப்பட்ட சிலையா இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அடுத்தது கேவிடி வளாகம். கேவிடி வளாகம் அப்படின்னா, அதாவது கொர்க்கை வஞ்சி தோண்டி பாகிஸ்தான்ல இன்னமும் கொர்க்கை வஞ்சி தோண்டி மத்ரை உரை கூடல்கர் இந்த மாதிரி பேரை வச்ச ஒரு சில இடங்கள் இருக்குது. கொர்க்கை பூம்புகார் இந்த மாதிரியான பேர் கொண்ட நகரங்களோ இல்லை துறைமுகங்களோ நம்ம சங்க இலக்கியங்களில் பார்த்துருப்போங்க. ஆனால் அதே மாதிரி பேர் கொண்ட இடங்கள் வந்து ஆப்கானிஸ்தான்லேயுமே இருக்குது. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஒரு சில ஆறுகளுக்கு வந்து காவ்ரி, புர்னஸ் இந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க. அப்புறம் பாகிஸ்தானில் இருக்கிற ஆறுக்கு பேர் பார்த்திங்கன்னா காவிரி, பாலா, அப்புறம் பொருணை இந்த மாதிரி பேர்கள் வந்து தமிழ் சொற்களையே அதாவது முழுமையாக அளிக்கிறது. அதாவது சங்க காலத்தில் அவங்க சொன்ன ஒரு சில பேர்கள் வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்கு இதுவுமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. நமது தமிழை தழுவிய பெயர்களை கொண்ட ஊர்களை வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் என்னென்ன இருக்குன்றதை இந்த வரைபடத்தில் காட்டியிருக்காங்க. நீங்கள் டைம் இருக்கும்போது பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி உனக்கு தெரியுமா? அதாவது ஒரு சில விஷயத்த நம்ம எவ்வளவோ பார்த்தோம். இருந்தாலும் இதோட இன்னும் கொஞ்சம் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களுமே அங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ஒரு பழங்காலத்தினுடைய பழக்கவழக்கங்களை எதை பார்த்து நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எழுதி வச்சிருக்கிற இலக்கியம் இதை வச்சு தானே கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த சிந்துவெளி நாகரிகத்துடைய எழுத்துக்கள் வந்து நம்மளால் இன்ன அளவுக்குமே புரிஞ்சிக்க முடியல. அதனால் அந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை வந்து நமக்கு தெரிஞ்சிக்க நமக்கு அந்த இலக்கியங்கள் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. அதனால் இவங்க வேறு சில விஷயங்களை வச்சு சொல்கிறாங்க எப்படி அவங்க வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றது. அவங்க வந்து பொதுவாக பருத்தி ஆடைகளை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் அவங்கள வந்து நூல் சுற்றி வைக்கிறதுக்கு இந்த காலத்தில் புடவை நெய்கிறவங்க வந்து நூல் சுற்றுறதுக்கு ஒரு இரும்பாலான ஒரு மாதிரியான ஒரு பொருள் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியானது அந்த காலத்துலேயுமே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சுழல் அச்சுகள் வந்து அவங்க அது மூலயமா நூலை சுற்றி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்க கம்பளி ஆடைகளை வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அன்பும் அமைதியும். அதாவது அவங்க குடியிருந்தாங்க இல்லையா, அந்த தலங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் உயரமான இடங்களில் வந்து அவங்க வசிச்சிருக்காங்க. அப்புறம் வெளி மக்கள் வந்து அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துருக்குறாங்க. ஏன்னா அங்கே எந்த படையோ இல்லை போரிட்டத்துக்கான அடையாளமும் அங்கே அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அதே மாதிரி ஆயுதங்களுமே நமக்கு அங்கேருந்து எதுவுமே கிடைக்கல. அதனால் அவங்க தங்களுடைய நிலையை மேம்படுத்தணும், அதாவது ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து அவங்க எப்படி வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய ஆடை, விலைமதிப்பற்ற நகைகள் இந்த மாதிரி அவங்க வந்து நகர வாழ்க்கை மூலம் தான் அவங்களுடைய நிலையை வந்து மேம்படுத்தி காட்டினாங்க மக்களுக்கு. நம்ம இப்போ எப்படி காசு பணம், அந்த காலத்தில் அவங்க வந்து ஆடைகள், விலை உயர்ந்த நகைகள் இந்த மாதிரி அணியிறது மூலயமா நாங்கள் இவ்வளோ மேலே இருக்கன்றது அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அணிகலன்கள். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 2 பேருமே ஆபரணங்களை வந்து விரும்பி அணிஞ்சிருக்காங்க. கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள் மற்றும் காலணிகளும் கூட அவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த பொருளால் அதாவது உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண், விலையுயர்ந்த கற்கள் இதெல்லாம் வச்சுமே அவங்க
அணிகலன்கள வந்து உருவாக்கியிருக்காங்க. சிந்துவெளி மக்களுக்கு வந்து இரும்ப பத்தின ஒரு விழிப்புணர்வு இல்லாமலே இருந்திருக்கு. அப்புறம் சிந்து மக்கள் வந்து ஆபரணத்த வந்து சிவப்பு நிறமான ஒரு கற்கள பயன்படுத்தி அவங்க ஆபரணங்கள வந்து செஞ்சு அணிஞ்சிருக்காங்க. அந்த கற்களுக்கு பேர் வந்து இங்கிலீஷ்ல வந்து கர்னலியன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கற்கள வச்சு தான் சிந்து வெளி மக்கள் வந்து ஆபரணங்கள வந்து செஞ்சு போட்டுருந்தாங்க. இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சிவப்பு நிறத்தில இருக்கும். அடுத்தது அவர்கள நிர்வகித்தவர் யார்? அதாவது இவங்க இவ்வளோ திட்டமிட்டு நாகரிகங்கள வந்திருக்காங்க இல்லையா? கழிப்பறை, குளியலறை இந்த மாரி நெறைய கட்டியிருக்காங்க. ஆனா, இவங்கள யாரு ஆர்டர் போட்டு இந்த மாரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு எந்த வரலாற்றுமே சொல்லல. ஆனா, யாரா ஒருத்தர் இருந்திருக்கலாம் அப்படின்றத வந்து வரலாற்று ஆசிரியர்கள் வந்து நம்புறாங்க. அடுத்தது தொழில். சிந்துவெளி மக்களுக்கு முதன்மையான தொழில் என்னன்றத பத்தின அ விவரம் வந்து நமக்கு கிடைக்கல. ஆனா, அவங்க வேளாண்மை, கைவினைப் பொருட்கள், பானை வளைத்தல், அணிகலன்கள் செய்தல் இந்த மாரி ஒரு சில தொழில்ல ஈடுபட்டிருக்கிறதுக்கான சான்றிதழ் நமக்கு கிடைச்சிருக்கு. அங்க வந்து வர்த்தகர்கள், வணிகர்கள், கைவினை கலைஞர்கள் இந்த மாரியானவங்களும் இருந்திருக்காங்க. கால்நடை வளர்க்குறத வந்து ஒரு தொழிலா செஞ்சிருக்காங்க. அதாவது இந்த காலத்துல எப்படி கால்நடை வளர்க்குறாங்களோ, அதே மாரி அந்த காலத்துலயுமே கால்நடை வளர்த்துருக்காங்க. அவங்க வந்து சக்கரத்த பயனுமே அறிஞ்சிருக்காங்க. இப்போ ஒரு பானை செய்யணும்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சக்கரத்த வச்சு சுத்தி விட்டு, அது மேல தான் பானை செய்வாங்க. நீங்க பானை செய்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த மாரி இருக்கும். அவங்க கூட பாருங்க ரவுண்ட் ஷேப்ல தான் அந்த பிக்சர்ல இருக்கு. அத வச்சு தான் அவங்க பானை செய்வாங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ ஏதோ ஒரு வண்டிக்கு எல்லா வண்டிக்குமே பேஸ் வந்து வீலா தான் இருக்கு. அதாவது சக்கரமா தான் இருக்கு. அந்த பயண வந்து அவங்க அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இதுக்கு யூஸ் பண்ண முடியுன்றது அவங்க அப்பயே கண்டுபிடிச்சு அத பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மண்பாண்டங்கள். மண்பாண்டங்கள் அப்படின்னா, இப்போ மண்ல செய்ற பொருட்கள். அதில வந்து அந்த பாண்டங்கள வந்து சக்கரத்த வச்சு தான் செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? சக்கரத்த கொண்டு தான் உருவாக்கினுங்கிறாங்க. அது வந்து அதாவது நெருப்புல வச்சு சுட வைப்பாங்க. இப்ப எப்படி செங்கல்ல சுட வைக்கிறாங்க, அந்த மாரி பானையுமே சுட வைப்பாங்க. அந்த மண்பாண்டங்கள வந்து சுட்ட பானைய எடுத்து அதுக்கு மேல சிவப்பு வண்ணம் பூசி, அதில கருப்பு மைய வச்சு அழகான ம் படங்கள வந்து அவங்க வரைவாங்க அது மேல. அங்க கிடைச்ச ஒரு உடைஞ்ச பானை துண்டுல பார்த்தீங்கன்னா, நமக்கு விலங்கோடைய உருவத்த வந்து அவங்க வரைஞ்சு வச்சிருக்காங்க. அடுத்தது சமய நம்பிக்கை. அந்த மக்கள் வழிபட்டதுக்கான ஒரு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கலனாலையுமே, எந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் கிடைக்கலனாலையுமே, அவங்க வந்து பெண் சிலைகள் மூலியமா தான் அந்த மக்கள் வந்து ம் வழிபட்டுருக்காங்கன்றத அவங்க சொல்றாங்க. அதாவது அங்க எந்தவித கோயிலோ, மதமோ எத பத்தியுமே தெரியல. ஆனா, அவங்க ஒரு பெண் சிலைய வச்சு வழிபட்டு வந்திருக்காங்க. தாய் தெய்வத்த தான் வழிபட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கலைத்திறன். பொம்மை வண்டிகள், தலையும் காலையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மைகள், சிறிய களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மைகள், கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மைகள், மண்ணால் ஆன நாய்கள், நடமாடும் ஆண் பொம்மை போன்றவற்றை அந்த மாரி இருக்கிற பொம்மைங்க வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது சுட்ட மண்ணால செஞ்ச நெறைய பொம்மைகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அவங்க வந்து அத வச்சு விளையாடி பொழுதுபோக்குக்காக அத யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த காலத்துல நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வாங்கி குடுப்போம் இல்லையா? அந்த மாரியான பொம்மைகள் வந்து அவங்க அந்த காலத்துல வந்து மண்ணால தான் வச்சு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொம்மைகள் வந்து அ அசையிற மாரியுமே அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. அடுத்தது இவ்ளோ நல்லா பிளான் பண்ணி நகரமெல்லாம் அமைச்சும், ஏன் ஹரப்பா நாகரிகம் அழிஞ்சிச்சு? அதாவது அதுக்கு என்ன நடந்துச்சுன்றத தான் இதில சொல்லியிருக்காங்க. அதாவது பொது ஆண்டு முன் 1900ஆம் ஆண்டு ஹரப்பா நாகரிகம் வந்து சரிய தொடங்கிச்சு. அதாவது அத கலைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான காரணங்கள் என்னென்னவா இருக்கலான்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அங்க வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆற்றின் கரை ஓரம் தான் நடந்தாங்க.
இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம். இல்லைன்னா சுற்றுச்சூழல் மாற்றத்தினால கூட அவங்க ம கலைஞ்சு போயிருக்கலாம். படையெடுப்பா இருக்கலாம். இல்லைன்னா இயற்கை சீற்றம், காலநிலை மாற்றம், காடுகள் அழித்தல். நம்ம இப்போ காடை அழிச்சிட்டே இருந்தா நமக்கு அங்கே மழை வராது. ஒரு சில இதெல்லாம் நடக்கிறதுனால அவங்க அந்த இடத்த விட்டு போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா தொற்றுநோய் தாக்குதல்னால கூட அவங்க போயிருக்கலாம். சிந்து வெளி நாகரிகம் பொதுவான உண்மைகள். அதாவது நம்ம உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகத்தில் இந்த சிந்து வெளி நாகரிகமும் ஒன்று. அதாவது பழமை வாய்ந்த 4 நாகரிகத்திலையுமே இது ரொம்ப பெரிய பரப்பளவு கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தின் முதல் திட்டமிடப்பட்ட நகரம். அதாவது இதுக்கு பிளான் பண்ணி பண்ண நகரமுமே இதுதான், சிந்துவெளி நாகரிகம் தான். இவங்க வந்து சுகாதாரம், வடிகால் அமைப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க வந்து சுத்தம், சுகாதாரம் பற்றியான விழிப்புணர்வு அவங்கக்கிட்ட அதிகமாக இருந்திருக்கு. முதல் எழுத்து வடிவம் வந்து சுமேரியர்களால் தான் உருவாக்கப்பட்டது. அதாவது நம்ம எழுதுகிற வடிவம் வந்து அவங்களால தான் உருவாக்கப்பட்டது. அடுத்தது வந்து அதாவது மொஹஞ்சதாரோ வந்து அங்கே வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி நடந்துட்டு வருது இல்லையா, அந்த இடம் வந்து உலகின் பாரம்பரியம் வாய்ந்த தலமாக இருக்குன்ட்டு யுனெஸ்கோ வந்து அதை அப்படி ஆரம்பிச்சிருக்கு. அதாவது உலக பாரம்பரிய தலம் அப்படின்னு யுனெஸ்கோ வந்து அதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்தது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை. இதை வச்சு தான் தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து இது எந்த காலத்தை சேர்ந்ததுன்றதை அவங்க கணிக்கிறாங்க. அதாவது கார்பனின் கதிரியக்க ஐசோடோப் ஆன கார்பன் 14ஐ பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை என்று அழைக்கப்படுது. அதாவது கார்பனின் ஐசோடோப்ஸ் C14 தான் நம்ம அப்படி சொல்கிறோம். அதை வச்சு ஒரு பொருளினுடைய வயதை வந்து அவங்க கணிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த லெசனுக்கான ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.